சகோதரிகளே, இன்றைய குத்பா பிரசங்கத்தில் மனித உணர்வோடு தொடர்பான மனிதர் என்கிற வரையறைக்குள் வாழுகிற போதும் விரும்பியோ விரும்பாமலோ எங்கள் செயற்பாடுகளோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த பிடிவாதம் என்று சொல்லுகிற ஒரு பகுதி. அது முதியவர்கள் அல்லது வாலிபர்கள், பெண்கள் என்று வரையறை இல்லாமல் சாதாரண சிறுவர்கள் வரைக்கும் அந்த பிடிவாத குணம் எல்லோருக்கும் முன்னாலே. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிடிவாதம் என்று சொல்லுகிற ஒரு பகுதியை இஸ்லாம் அங்கீகரிக்கும். அதை இஸ்திகாமத் என்று சொல்லுகிற உறுதியாக நிற்கிற பண்பின் பக்கம் கொண்டு போய் சேரும். ஏனைய எல்லா பகுதிகளும் அதற்கு பின்னால் ஒரு மனிதனுடைய செயற்பாட்டில் மிக பிழையான ஒரு நடத்தையின் பக்கம் கொண்டு செல்வதற்கான காரணியாக மாறிவிடும். உதாரணமாக, மார்க்க விவகாரங்களில் நாம் அறிந்த தெரிந்த விஷயங்களை எந்த காரணம் கொண்டும் யாருடைய நலவுக்காக வேண்டியும் அதை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு இஸ்லாம் இஸ்திகாமத் என்கிறது. அது உறுதியாக இருக்கும். ஒரு கொள்கையை ஏற்றிருக்கிறார் என்றால், அந்த கொள்கை தெளிவாக இருக்கிறார் என்றால், அதிலிருந்து தடம்புரலாமல் இருப்பது இஸ்லாம் தாராளமாக விரும்புகிறது. எல்லா பக்கத்திலையும் இருக்கும். இஸ்லாமிய சமூகமாக இருந்தாலும் இஸ்லாம் அல்லாத சமூகமாக இருந்தாலும் கொள்கை ரீதியாக ஒன்று ஏற்றுக்கொள்கிற போது அதில் ஒரு விதமான பிடிவாதம் எல்லோருக்கும் முன்னாலும் இருக்கு. உதாரணமாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபுடைய மரண வேளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். இவர் ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு பணியில் மிக பங்காளியாக இருந்தவர்கள். கடுபிடியான காலப்பகுதியில் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பு பணிக்கு இவ்வளவு உறுதுணையாக பாதுகாப்பாக இருந்த ஒரு நபர் மரண வேளையில் குறைந்தது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த ஷஹாதாவையாவது சொல்லிவிடக் கூடாதா? சொன்னால் அல்லாஹ்விடத்தில் ஈரக்கத்தை அடைந்து கொள்வாரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிதந்தைக்காக வேண்டி போராட்டம் நடத்தினார்கள். அந்த நேரம் அவருக்கு ரசூலுல்லாஹ் அஸ்ஸாதிக் என்று தெரியும், ரசூலுல்லாஹ் இறை தூதர் என்று தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருது என்று தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரியும். எல்லாம் அபூ தாலிபுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் நல்லதே என்கிற மனநிலையும் அவருக்கு முன்னால் இருக்கிறது. இந்த கொள்கையின் பக்கம் வரக்கூடாது என்பவரை தடுத்த விஷயம் என்னவென்றால், முதலாவது குடும்ப கௌரவம், இரண்டாவது அது சமூகத்தால் தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கீகாரம், மூன்றாவது சமூகத்தில் பெரியவர் தானே என்று எல்லோராலும் போற்றப்பட்ட ஒரு விவகாரம், நாலாவது பரம்பரையாக அந்த மக்காவில் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம். இந்த நான்கு விஷயங்களும் அபூ தாலிபை இந்த இஸ்லாத்தின் பக்கம் இணைப்பதற்கு மிகப்பெரிய தடையாக போனது. சில நேரம் எங்களுக்கு மத்தியில் அடுத்த தரப்பிடம் நியாயம் இருக்கிறது என்று தெரிந்தாலும் எங்களை தடுக்கும். என்னதான் நியாயம் இருந்தாலும் எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, அங்க போக இயலுமா? என் கௌரவம் எப்படிப்பட்ட கௌரவம் தெரியுமா, அந்த இடத்துல சரணடைய முடியுமா? நியாயம் அடுத்த பக்கம் இருக்குது என்று தெரிந்ததற்கு பின்னாலும் அங்கு போகப்படாது என்று தடுக்கக்கூடிய அம்சங்களில் அபூ தாலிபை எது தடுத்ததோ அது பெரும்பாலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் தடுக்கும். ரசூலுல்லாஹ் கவலைப்படுகிறார். அல்லாஹ் தலைவர் சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீர் நாடுவோருக்கெல்லாம் இந்த ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ் தஆலா இதற்கு அனந்தரமாக தந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அல்லாஹ் தஆலா திருமறை சொல்கிற போது அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நாங்கள் வராதத்தாக வாரிசுரிமையாக தந்திருக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது தெளிவாக நாம் புரியும். அந்த ஹிதாயத்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரால் கூட கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார் என்றால் நானும் நீங்களும் கொண்டு போய் சேர்ப்பிப்பது என்ற லேசான விஷயம் கிடையாது. அல்லாஹ் தஆலா திருமறை சொல்கிற போது கேட்க வைக்கிற பணி எங்களுக்குரியது என்கிறான். எவ்வளவு நியாயங்களை சொன்னாலும் அவர்கள் காலில் வாங்குகிறார்கள் இல்லை என்றால் என்கிற பிரச்சனை அல்ல. அல்லாஹ் தஆலா கேட்க விடல, அவ்வளவுதான்.
அல்லாஹ் தஆலா அந்த கேட்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கல. கேட்டால்தான் அது சிந்திக்க ஆரம்பிக்கும், உள்ளங்கள் நடுநடுங்க ஆரம்பிக்கும். கேட்பதற்கான வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை என்கிற போது நாம் தலைகீழாக இருந்தாலும் சில யதார்த்தங்களை புரிய வைக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அபூ தாலிப் விவகாரத்தில் அதைத்தான் எங்களுக்கு ஞாபகம் கொடுக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் யார் என்று மிக தெளிவாக தெரிந்த நபர், ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தவர். அவர் இறைத்தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அந்த கௌரவம் அவரை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால், அவருக்கே விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் இன்னும் எத்தனை பேருக்கு விட்டுக் கொடுக்க முடியாது என்பதற்கு இஸ்லாம் சொல்கிற மிக பிரதானமான பகுதி. ஆகவே இந்த பிடிவாதத்தில ஒரு பகுதி கொள்கை என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக இருக்கும். அது இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, அது இஸ்திகாமத் என்று சொல்லுவோம். இன்னொரு பகுதி வரும் என்னென்றால், சில நேரம் அது ஹில் என்ற வரையறைக்குள் வரும். ஹில் என்றால் ஒரு மனிதனை எப்படியாவது பழி வாங்கிவிட வேண்டும் என்கிற ஒரு பிடிவாதம். அதை மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு எப்பயாவது சந்தர்ப்பம் கிடைக்காத என்று பார்த்து திரிகிற ஒரு நிலைமை. எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்ப நம்ம பார்த்துக் கொள்வோம் என்கிற ஒரு வகையான அலை எங்களுக்கு முன்னால வரும். யோசிச்சு பாருங்க பாபம், ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு மாணவனுக்கும் இன்னொரு மாணவருக்கும் ஒரு சிறிய தகராறு போனால் கூட ஒரு நாளைக்கு நானும் உனக்கு அடிப்பேன் தான் என்ற உணர்வு வரும். அதுக்கான சந்தர்ப்பம் பார்த்திருப்பான். ஒரு சாதாரண படிக்கக்கூடிய மாணவருக்கு மத்தியில் இது வயது வந்தவருக்கு முன்னால் வெவ்வேறான கோணங்கள், வெவ்வேறான பிரச்சனைகள் வரும். வாய்ப்புக்காக அவன் காத்திருப்போம். இது ஹீல் என்ற வரையறையோடு சார்ந்த ஒரு அம்சம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்திலே சொன்ன மிக பிரதானமான பகுதி, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே உங்களுக்கு நாங்கள் இரக்கத்தை தரவில்லை என்றால், உங்களுக்கு நாங்கள் இரக்கத்தை, அந்த பணிவை உங்களுக்கு நாங்கள் தரவில்லை என்றால், உங்களை சூழ இருக்கிறார்களே ரசூலுல்லாஹ் கையை காட்டினால் போராடுவதற்கு, தங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்வதற்கு தயாரான தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், லன் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியை நீங்கள் இரக்கத்தை கொடுக்கவில்லை என்றால், உங்களோட மனசுல இரக்கம் இல்லை என்றால் உங்களை சூழ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிதறண்டு போயிருப்பார்கள். இன்ஃபல் என்றால் ஒரு கிளாஸ் கீழே போட்டா எப்படி நெருங்குமோ அதற்கு அரபியில் பயன்படுத்துவோம். அல்லாஹ் சொல்றான், இரக்கமில்லாத ஒரு மனுஷன் தலைவராக, குடும்ப தலைவராக, சமூக பொறுப்பாளியாக இரக்கம் கருணை இல்லாத ஒரு ஆள் இருப்பார் என்றால் அவருக்கு பின்னுக்கு எவ்வளவு பெருமதியான நபர்கள் இருந்தாலும் அவருக்கு இரக்கம் இல்லை, ஈகோ இருக்கிறது என்றால் சிலர் போய் விடுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்வா ரஹ்மத்தி மினல்லாஹி லித்தலஹு வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக். உங்களை சூழ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படி வீரர்கள் சிதறுவதைப் போல சிதறந்து போய் விடுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அவங்களை கைக்குள்ள வச்சிருக்கணுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுகிற, இந்த தூதரை பாதுகாக்க வேண்டும் என்று பாடுபடுகிற, உயிர் மூச்சாக இருக்கிற, தங்களை விட இந்த தூதரை நேசிக்கக்கூடியவர்கள் உங்களை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் நபிய 3 விஷயத்தை செய்ய அல்லாஹ் தஆலா கட்டளை போடுகிறான். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? ஃபஃபு அன்ஹு, மன்னிச்சு விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. மனிதன் தவறு செய்யக்கூடியவன், பிழை செய்யக்கூடியவன், அல்லாஹ் தஆலாவால் இடமளிக்கப்படுகிற மனிதன் அல்லாஹ்வுக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்வதற்கு தயாரான ஒரு மனிதன் தவறு செய்வான், பிழை செய்வான். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபியே, உங்கள்கிட்ட இரக்கம் இருக்கு என்று நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டுமாக இருந்தால், உங்கள்கிட்ட இரக்கம் இருக்குது, கருணை இருக்கு என்பதை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டுமாக இருந்தால் செய்ய வேண்டிய முதலாவது வேலை ஃபஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள். நான் யார்? குடும்ப தலைவர் என்று உங்களை ஒட்டுமொத்த கோபத்தையும் மனைவிடத்தில் இறக்க முடியாது, ஒட்டுமொத்த கோபத்தையும் பிள்ளைகளிடத்தில் இறக்கி வைக்க முடியாது. பிள்ளைகளை மன்னிக்க வேண்டிய பக்குவம் வரணும். மன்னிங்க அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சும்மா விடல, வஸ்தக்ஃபிருஹும் அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்றான். ஒரு மனுஷனை மன்னிக்கிறதுங்கிறது பெருந்தல்ல, மன்னிச்ச மனுஷனுக்கு போயிட்டு இஸ்திக்பார் செய்யறது அதை விட பெருந்தல். இதை மன்னிச்சுட்டோம் முகத்தை பார்க்காம திரும்பி போவோம். சண்டையில் 2 பேர் வாக்குவாதப்படுவோம், ஊழவர்கள் சேர்ந்து ஏதோ முசாபஹா செய்வோமோ, 2 பேரும் 2 பக்கத்துல தலையை வச்சுக்கொண்டு சலாத்தை கொடுத்துக்கிற பிரிவோம். இஸ்லாம் அதை சொல்லல. உங்களுக்கு மத்தியில் இந்த பிரிவினைகள், பிரச்சனைகள், போராட்டம் நடக்குதா, நடந்தா நீங்க மன்னியுங்கள். மன்னிக்கிற உள்ளத்தால வரணும் தெரியுமா? எனக்கு எப்படி இஸ்திக்பார் செய்வது கடமையோ அது தவறுகளை தந்த தோழருக்கு நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இஸ்திக்பார் செஞ்சுட்டு விட்டுறாதீங்க. அவரை ஒரு மனுஷனை அங்கீகரிக்க சொல்லி இஸ்லாம் அடுத்த நிபந்தனை தெரியுமா? அஷாபிருக்கும்,
குழப்பத்துக்கு பின்னால மன்னிச்சுட்டீங்க, அவருக்காக துஆ செய்றீங்க, அறியாமல் செஞ்சிட்டாரு, விளப்பம் இல்லாமல் நடந்து கொண்டாரு, யா அல்லாஹ் அவருக்கு அறிவை கொடு, விளப்பத்தை கொடு, அவரை தவிர மன்னிச்சுக்கொள் குறைந்து வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று உள்ளத்தால சொல்லுங்க. சொல்லி போட்டு செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? ஏதாவது நல்ல விஷயம் செய்ய போறீங்களா, சமூக பொறுப்புல இருக்கிறீங்களா, அவரை கூப்பிட்டு மசூரா செய்து கொள்ளுங்கள். கண்துடைப்புக்கான மசூரா அல்ல. எங்கிட்ட நிறைய கண்துடைப்புக்கு மசூரா நடக்கும். அவங்களை கூப்பிடுவோமே, அவங்களோட பேசுவோமே, முடிவு வேறு விதமாக இருக்கும். ஒரு கண்துடைப்புக்கான மசூரா இஸ்லாம் அதை சொல்லல. எப்படி மன்னித்தீர்களோ, எப்படி அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்தீர்களோ, நீங்க செய்ய வேண்டிய அடுத்த பிரதானமான பகுதி அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து உள்ள எடுங்க. உள்ள எடுத்து மசூரா செய்யுங்க. அந்த மசூராவில் எடுக்கப்படுகிற தீர்மானத்தை நீங்க நடைமுறைப்படுத்தணும். அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான், ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். மசூரா செஞ்சிட்டீங்களா, முடிவெடுத்துட்டீங்களா, நீங்க செய்யணும்னு தெரியுமா? அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி மசூராவில் எந்த முடிவை எடுத்தீர்களோ அந்த முடிவை நீங்க நடைமுறைப்படுத்தின அல்லாஹ் தஆலா தன் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான், நேசிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க யோசிச்சு பாருங்க. இது எங்களோட வாழ்க்கையில் பிரதானமான ஒரு இடம். பொதுவாக கிராம சூழலில் எங்களுக்கு மத்தியில் எங்களுடைய அங்கீகாரங்களை நிறுவ வேண்டுமாக இருந்தால் கல்வி ரீதியான அல்லது வேறு ஒரு இன்டலெக்சுவல் ரீதியான செயற்பாட்டை தாண்டி பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் அறிவு மட்டங்கள் குறைவடையமாக இருந்தால் உணர்ச்சியை முற்படுத்த ஆரம்பிக்கும். அந்த உணர்ச்சியின் ஒரு வெளிப்பாடு கோபமாக வரும், பிடிவாதமாக வரும், ஈகோவாக வரும், வரட்டு கௌரவமாக வரும். என அனுசரிக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலிங் பேலன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதி டோட்டலா இல்லாம போனால் உணர்ச்சி ரீதியாக அதை பிடிக்க யோசிப்போம். உணர்ச்சிக்கு அடிமையாகுதல் என்பது மிகப்பெரிய விபரீதத்தின் பக்கம் கொண்டு போகும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா மிக பிரதானமான பகுதியா சொல்றான். இந்த செயற்பாடு வரணும். சில நேரம் உங்க மூத்தவர்கள் இருப்பீங்க, எங்களோட பிள்ளைகள், எங்களோட மடியில் வளர்ந்த பிள்ளைகள், அவர்களுக்காக கால நேரத்தை விரயம் செய்திருப்போம், பொருளாதாரத்தை தேடியிருப்போம், ஒரு டீ கோப்பையோடு நாள் கணக்கில் அடைந்த அந்த வருமானத்தை ஈட்டியிருப்போம். யாருக்காக தெரியுமா? என் பிள்ளை நல்லா இருக்கணும். அந்த பிள்ளையை கொண்டு எங்கேயாவது மதரசால விடுவீங்க, அல்ல ஹாஸ்டல்ல கொண்டு சேர்ப்பீங்க, நல்லா படிச்சு வரணும்னு போவீங்க. 13 வருடம் 14 வயசுல கொண்டு போய் வெளியே விடுவீங்க. ஒரு மாசத்துல அந்த பிள்ளை ஓடி வந்து உன மனசு எப்படி இருக்கும்? கடனை பட்டு கொண்டு சேர்த்தோம், நல்லா வரட்டுன்னு கொண்டு போய் சேர்த்தோம், புள்ள வந்துட்டானே. ஒரு 13 வருஷம் ஒரு மடியில வளர்ந்த புள்ள, ஒரு சூழலுக்கு அடிமையான ஒரு பிள்ளை வெளி சூழலை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க. அந்த சூழலுடைய தாக்கம், அந்த பிள்ளையுடைய ஓவாமை சில நேரத்துல உங்களிடம் இருப்பிருக்கிற பாதுகாப்பு அங்க இல்லை என்று சில நேரம் உணர்வார்கள். உணர்ந்தா வந்த வந்து நாங்க இருக்க முடியும் தெரியுமா? எக்கேடு கட்டாலும் போகும். என்றால் அந்த நேரம் ஒரு கஷ்டம் நினைவுக்கு வரும், ஒரு சிரமம் நினைவுக்கு வரும், மிகப்பட்ட கடன் நினைவுக்கு வரும், எல்லாம் நினைவுக்கு வரும். நினைவுக்கு வந்த உடனே நம்மள உள்ள நமக்கு தான் ஓடி வருகிறான், எங்களுக்கு கேர் பண்ண சொல்லி சொல்றான், எங்களுக்கு சரணடைய நம்ம ஓடி வருகிறான் என்ற மனப்பாங்கை தாண்டி நம்ம எடுத்த முடிவு என்ன தெரியுமா? அவன் உள்ள நல்லா படிக்க என் பிள்ளைக்கு படிக்கலாதா என்கிற அந்த உணர்வு உங்களுக்கு முன்னால் வந்ததனால் முடிவு என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளை 13 வயசுல சில வாப்பா மார் கைவிட்டான். 20 வயசுல போதைக்கு அடிமையான ஒரு தலையில கை வைக்கிறது. ஓடி வந்தாப்பா அந்த ஹசரத்தின் சொன்னார், இந்த ஸ்கூல்ல சேருங்க. எங்க புத்திவாத அந்த நேரம் கேட்கல. இன்றைக்கு ஒரு ஊரும் காரி சொல்றது. இது அந்த பிடிவாதத்துடைய அடுத்த ஒரு பகுதி. சொந்த பிள்ளைகளுக்கு கூட துரோகம் செய்தவர்கள், பிள்ளையுடைய தவறுகளை கூட அங்கீகரிக்க முடியாமல் ஓடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதருக்கு மன்னிப்பு கொடுத்து கடைசி வரைக்கும் மௌத் வரைக்கும் இருந்தார்கள். யாரோட தெரியுமா? உஹது களம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 தோழர்களோடு உஹது களத்தை சந்திக்க போகிறார்கள். போகிற நேரம் நடு ரோட்டில் 300 பேரை கட்டி கொண்டு வருகிறார் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். ரசூலுல்லாஹை அழிக்க வேண்டும் என்று பத்ரில் தோற்று போனவர்கள் 3000க்கு மேற்பட்டவர்கள் ரசூலுல்லாஹை கொல்ல வேண்டும் என்று வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 1000 பேரை தயார்படுத்திக் கொண்டு உஹது களத்துக்கு போகிறார்கள். போற வழியில் நடு ரோட்டில் 300 பேரை கலட்டிக்கு வருவது என்றால் ஈசான விஷயம் அல்ல. நீங்க ஒரு பயணம் போகிறீங்க, ஒரு 15 பேர் கொண்டு ஒரு குழு பயணம் போறீங்க, எனவே 5 பேர் நட்ரோட்ல விட்டு வந்தா கூட மௌத்து வரைக்கும் நீங்க மன்னிக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? இவர்களுக்காக நீங்கள் தயார்படுத்தி போன ஒரு பயணம்.
போராட்ட களம். ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டம் கண்டமாக கொலை செய்யப்பட்ட ஒரு களம். அல்லாஹ்வுடைய பல்லுடையப்பட்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார் என்று வதந்தி பரவிக் கொண்டிருக்கிற நேரம், எல்லோரும் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள் என்ற பெண்கள் களத்துக்கு வருகிற நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய திண்ணத்தோழர்கள் என்று சொல்லுகிற பல நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஒரு குழுவில் பல தோழர்களை போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவாக நல்லடக்கம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு கட்டம். ரசூலுல்லாஹ் வஃபாத், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிவிட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற வதந்தி தீயாக பரவுது. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலுக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுத்தார்கள் தெரிவிப்பார். குர்ஆன் மிக தெளிவாக அவருக்கு நிறைய செய்திகளை பேசும். நிஃபாக்குத்தனத்தின் உச்சம் எந்த அளவுக்கு குர்ஆன் பேசும். அவர் மௌத்தாகிட்டாரு. மௌத்தாகிற நேரம் அப்துல்லா என்று சொல்லுகிற ஒரு மகன் ரசூலுல்லாஹ்க்கு ஓடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, என் வாப்பா மௌத்தாகிட்டார், உங்களோட உடுப்பத்தாங்க கஃன் செய்வது என்று கேட்டார். ரசூலுல்லாஹ்க்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்ச ஆள் மௌத்தாகிட்டார். நம்ம இன்றைக்கு 5 பேச்சு காணிக்காக வேண்டி ஒரு குடலில் பிறந்த ஒரு உம்மாக்கு பிறந்த 2 சகோதரர்கள் ஆளுக்கு ஒரு மண்வெட்டியோடு நிற்கிறார், ஒரு வரப்புக்காக வேண்டி. இல்ல இஸ்லாமிய சோழர்களே, யோசிச்சு பாரு. ஒரு வீட்டுல ஒன்றாக ஒரு சகல்ல ஒரே சோத்து கோப்பையில் சண்டை பிடித்த காக்காவும் தம்பியும் இன்றைக்கு ஆளுக்கு ஒரு தோளில் மண்வெட்டியோட பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சண்டைக்கு நிற்கிறார்கள். அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பல்லுடையவர்களுக்கு காரணியாக போன அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் பல தோழர்கள் மரணத்துக்கு காரணியாக போனார். இஸ்லாம் விழுந்து வருகிற போது அதை தடைப்படுத்தியதற்கு மிக பிரதானியான ஒரு காரணி, தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி, தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பின்னால் கிடைக்காமல் போய்விட்ட என்கிற வெஞ்சம், அதை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்பதற்கு மௌத் வரைக்கும் பாடுபட்டான். உணர்ச்சியால் எடுக்கப்படுகிற தீர்மானம் அடங்கவில்லை என்றால் மௌத் வரைக்கும் அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது உபயை பின்தொடர்ந்துச்சு, கடைசி வரைக்கும் பின்தொடர்ந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஓடி வந்து மகன் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, பாப்பாக்கு கஃன் செய்யறதுக்கு உங்களோட உறுப்பு தாங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? உறுப்பு கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஜனாசா முஸல்லாவுக்கு வருது. திரும்ப ரசூலுல்லாஹ் கிட்ட ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்துல உங்களை விட என் தந்தைக்கு தொழுவிப்பதற்கு பிரார்த்திப்பதற்கு தகுதியான மனுஷன் கிடையாது, நீங்க தொழுவீங்க என்றார். நம்ம செய்யற வசியத்து என்ன? சொந்த காக்காட பிள்ளைக்கு செய்ய வசியத்து என்ன? மையத்துக்கு அந்த குடும்பம் வரப்படாது. சொல்லியிருக்கிறோமா இல்லையா? கேட்டால் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை தூதராக ஏற்றிருக்கிறோம், ஷிர்க் செய்யாம மூத்தா போட ஆசை வச்சுக்கிறார். நாங்க என்ன வசியத்து செஞ்சோம்? அவருடைய குடும்பம் மையத்துக்கும் வரப்படாது, என எந்த நலவு கருவிக்கும் வரப்படாது. 2 பேருக்கு பிரச்சனை தேடி பாருங்க. ஒன்று கல்யாணத்துக்கு சொல்ல லேட் ஆகிருக்கும், அல்லது மறந்து போயிருக்கும், ஏதாவது கொடுக்கல் வாங்க ஏற்பட்ட ஒரு சிறிய தகராறாக இருக்கும். இது மையத்து வரைக்கும் 3 தலைமுறைக்கு வசியத்தை செய்கிற பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் நிறுத்தி இருப்போம். ரசூலுல்லாஹ் உபய் இப்னு சலூலுக்காக சொல்லல, ஜனாஸா கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. மகன் அப்துல்லாஹ் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் வாப்பாக்கு தொழுவீங்க. ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறதுக்கு போகிற நேரம் உமருக்கு எல்லாரும் சட்டையை பிடித்தார். ரசூலுல்லாஹ் சட்டையை பிடிச்சி கேட்கிறார், இஸ்தக்பிர் லஹும் வலா தஸ்தக்பிர் லஹும் இன் தஸ்தக்பிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலயக்ஃபிருல்லாஹு லஹும். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிற நபியே, நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், பாவ மன்னிப்பு கேட்காமல் விடுங்கள், 70 முறை தான் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்கிற குர்ஆன் வசனம் மாற்றப்பட்டு விட்டதா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆரம்பத்தில் ஓதிக்காண்ட குர்ஆன் வசனம், நபிமா ரஹ்மத்து மினல்லாஹி லின்த லஹும் வலக்கும் ஃபல்லாஹ். நபியே, உங்களுக்கு கருணை இல்லை என்றால், இரக்கம் இல்லை என்றால், வரட்டு பிடிவாதமும் கௌரவமும் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் என்றால் உங்களுக்கு சூழ உள்ளவர்கள் சிறந்து போயிருப்பார். அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் அங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா எனக்கு பாவ மன்னிப்பு கேட்கும்படியும் சொல்றான், கேட்க வேண்டாம் என்று சொல்றான். அல்லாஹ் தஆலா எதை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ, நான் பாவ மன்னிப்பு கேட்க போறேன், ஏனென்றால் இவர் ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை. அல்லாஹ்வுடைய ஒரு துஆ செய்ய பொருள் தொழுவிக்க போனார்கள். போன ரசூலுல்லாஹ் அப்படியே பின்னுக்கு வாராங்க, நெத்தி வேத்திச்சு. அல்லாஹ்வுடைய அடுத்த குர்ஆன் வசனம், லா துஸல்லி அலா அஹதின் மாத மின்ஹும் அபதா. நபியே, அவர்கள் எழுந்திருக்க வேண்டாம், தொழுவிக்க வேண்டாம், பிரார்த்திக்க வேண்டாம் என்ற குர்ஆன் வசனம் அருளப்பட்டவுடன் ரசூலுல்லாஹ் தொழுவிக்காம பின்னுக்கு வாராங்க. இந்த புரியோடு என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு இயலாம அல்ல, 300 பேரை கலட்டிட்டு போன அப்துல்லாஹ் இப்னு உபய்ய சமூக பரிசீலனை செஞ்சு அந்த 300 பேரை ஊரை விட்டு ஒதுக்கி அவரை ஒரு தனி டீமாக இயங்க வச்சு செய்யலாம் அல்ல.
அல்லாஹ்வுடைய தூதர் தனித்து போவதற்கான வாய்ப்பு கொடுக்கல. தனித்து போகிற போது ஒரு சமூகம் அப்படி சிதறுண்டு போயிடும். தனக்கான தேடல்கள் அங்கீகாரங்களை தேடுகிற நேரம் ஒரு சமூகம் எதிரிகளால் மிக லாபகரமான முறையில் பழிவிருக்கப்படுகிற சமூகமாக மாறுவார்கள். கடைசி வரைக்கும் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ரகசியமாக ஆட்களை சேர்த்துக் கொண்டிருந்தாரே ஒழிய பகிரங்கமாக கூட்டங்களை கூட்டுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கல. பக்கத்துல வச்சிருந்தார்கள். ஜமாத்துக்கு ஓடி வருவான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். தொழுகையில் கலந்து கொள்வான், நல்ல இடத்தில் கலந்து கொள்வான். ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியும், சஹாபாக்களுக்கும் தெரியும் முனாஃபிக். ஆனா ரசூலுல்லாஹ் காட்டிக்கொள்ள மௌத்து வரைக்கும் வந்தார்கள் என்றால் ஒரு குர்ஆனிய வசனம் தடுக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு உறவு வைத்தார்கள் என்றால் இன்றைக்கு நம்ம கோவிச்சிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கற்பனை பண்ணுவாங்க. பார்த்தா தெரியும் எங்களோட கோபத்துக்கும் எங்களோட பிடிவாதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்ற நேரம் சாரி இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் தஆலா முக்கியமான வசனத்தை சொல்றான். நோன்பு காலத்தில் அடிக்கடி ஓதப்படுகிற வசனம் சாரி இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்க விரைஞ்சு வாங்க. அல்லாஹ் தஆலா சாரி இலா மக்ஃபிரத்தின் பாவ மன்னிப்பின் பக்கம் வாங்க. ஏன் தெரியுமா? வானம் பூமியோட விசாலமான சொர்க்கம் காத்திருக்கிற அதுக்காக வேண்டி வாங்க. அல்லாஹ் தஆலா கூப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன தெரியுமா? அது முத்தகீன்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. வானம் பூமியை விட விசாலமான அந்த சொர்க்கம் தக்வாதாரிகளுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு மிக பிரதானமான பகுதியா சொல்றாங்க தெரியுமா? அல்லதீன அல்லாஹ் தஆலா அந்த வானம் பூமியோட விசாலமான சொர்க்கத்தில் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? ينفقون في السراء والضراء والقاظمين الغيظ والعافين عن الناس. கஷ்டமான நேரத்தில் உதவி செய்பவர்கள், தான தர்மங்களை செய்யக்கூடியவர்கள், கோபம் வருகிற நேரம் முன்று வழங்கக்கூடியவர்கள். சொர்க்கத்துக்கு போற பண்பு கோபக்காரனை கிடையாது. காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னித்து வாழ்றார்களே அவர்கள் அந்த வானம் பூமியோட விசாலமான சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இதை புரியணும் என்ன தெரியுமா? எனக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வருதுன்னா நான் சொர்க்கத்துக்கு யார் கிடையாது. எத்தனை விடுத்த நெத்திய சுஜூதுல தேய்ச்சாலும் எந்த கோபத்தை நான் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? வானம் பூமியோட விசாலமான சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களோட பண்புகள்ல ஒன்று கோபத்தை அப்படியே வென்று விழுங்குவார்கள். வென்று விழுங்கக்கூடிய அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பக்குவம் யாருக்கிட்ட இருக்கிறோ அவர்கள் வானம் பூமியோட விசாலமான சொர்க்கத்தில் இருப்பார்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து ஏற்கிற பக்குவம் யாருக்கு மத்தியில் இருக்கிறதோ அவர்கள் வானம் பூமியோட விசாலமான சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க பாபம். இந்த கோவத்துக்கெல்லாம் வார கோவத்துக்கு இந்த சில நேரம் கைகளை முறுக்கி கொண்டு எழுப்புவோம், நரகத்துக்கு தான் போகணும். வசனத்தை முடிச்சிருக்கீங்க. எனக்கெல்லாம் வார கோவத்துக்கு என்றால் கோவத்தோட சொர்க்கம் போக இயலாது. எனக்கு வர கோவத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் சொர்க்கம் போக முடியாது. நரகத்துக்குரியவர்கள் தான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ராஇ வல் ضراء வல்காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ். அந்த வானம் பூமியோட விசாலமான அந்த சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள் கோபத்திலிருந்து தூரமானவர்கள், அடுத்தவர்கள் மீது கர்ச்சிக்கக்கூடிய கர்ச்சனையிலிருந்து தூரமாகக்கூடியவர்கள் என்ற செய்தியை நாம புரிந்து கொள்கிறோம். பெரும்பாலும் இந்த கில்லுக்கு பின்னால, இந்த பிடிவாதத்துக்கு பின்னால, ஈகோவுக்கு பின்னால வரக்கூடிய அம்சங்களில் மிக பிரதானமானது. யோசிச்சு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்களுடைய தாய், மூமின்களுடைய தாய், ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மனைவி, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன். ரசூலுல்லாஹ்வுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் இடையிலான உறவு என்பது நட்புக்கு இலக்கணமான உறவு, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறவு, அல்லாஹ் தஆலா சித்தீக் என்கிற சிறப்பு பெயரை கொடுத்த ஒரு உறவு. அந்த உறவுல யாரும் கை வைக்க இயலாது. அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நட்பு அது. அந்த நட்புட மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு அருட்கொடை என்று பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிற நேரம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர், அந்த தூதருடைய மனைவியை குறித்து தவறான அவதூறுகள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வச்சு பாருங்க. இன்றைக்கு எங்கட பிள்ளைய பற்றி ஒரு அவதூறு நம்மளோட கூட இருந்தவன் சொன்னான்னா மௌத்து வரைக்கும் அவனை மன்னிக்க மனசு வருமா? யார்? என் மகளை பற்றி, என் மனைவியை பற்றி, என்னுடைய சகோதரியை பற்றி, எங்களுக்கு தேவையான ஒரு உறவை பற்றி எங்களோடு கூட பைசிக்கல்ல வர ஆள், வியாபாரத்துல ஒரு பார்ட்னர், நல்லிடத்துல கலந்து கொள்ற ஒரு ஆள், அது எங்களோட தயவுல வாழ்ற ஒரு ஆள், அப்படிப்பட்ட ஒரு ஆள் உங்களோட குடும்பத்தை பற்றிய அவதூறுகளை வெளியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால்
இவ்வளவு கோபம் வரும், இவ்வளவு ஆத்திரம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நடந்திருந்தாச்சு சொல்லுவேன். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கு தேம்பி தேர்ந்தெழுகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. வஹியை தவிர வேறு எதுவும் தீர்வாக கிடைக்கப்படாத ஒரு நேரம் ரசூலுல்லாஹ் மனமுடைஞ்சு போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மனசுடைஞ்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அழுகை தவிர வேறு எதுவும் தனக்கு தோழமை இல்லை என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு அழுகிறது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். எப்படி ப்ரூஃப் பண்றது தெரியாது. இந்த செய்தியை பரப்பிக்கிட்டு போன ஆள் யாருண்டா மிஸ்தஹ் என்று சொல்லுகிற ஒரு தோழர். அவர் யாருண்டா அபூபக்கரோட ஓடி வந்து கஷ்டத்துக்கு காசு வாங்கினார். அபூபக்கரோட ஓடி வந்து கஷ்டமா இருக்குன்னு காசு வாங்குவார். உணவு தேவைகளை நிறைவேற்றுவார், ஆடை தேவைகளை நிறைவேற்றுவார். அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து பார்த்து உதவி செய்யற ஒரு ஆள் தான் யாரு? மிஸ்தஹ் ரலியல்லாஹு பாருவா. நம்ம கிட்டே சாப்பிட்டு போட்டு நமக்கே துரோகம் செஞ்சா அது வாழ்க்கை பகைகளுக்கு முன்னால. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதுவும் சாதாரண ஒரு பெண்ணுக்கு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் அங்கீகரிச்சிருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்தப்படுகிறது, துதுத்துவத்துக்கு களங்கம் ஏற்படுத்தப்படுகிறது. முனாஃபிக்குகள் அதை மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக கொண்டு போகிறார்கள். தீயாக யூதர்களுக்கு மத்தியில் கூட பரவி கொண்டிருக்கக்கூடிய மிக பெருமதியான செய்தியாக இன்றைக்கு வரைக்கும் ஷியாக்களால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விபச்சாரி என்று வாய் கூசாமல் பேசுவதற்கு காரணியாக போன ஒரு சம்பவம் பாருங்க. அபூபக்கர் முடிவெடுக்கிறாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர் என்கிற குர்ஆனி வசனம் வருகிற போது இதுக்கு பிறகு இந்த மிஸ்தகுக்கு எந்த உதவியும் செய்யப்படாது என்பதுதான். நம்ம கிட்ட திண்டு போட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டானே, இவரை நம்ம எப்படி மன்னிக்கிறது? தாங்க முடியல. முடிவெடுக்கிறாங்கன்னா இதுக்கு பிறகு இந்த மிஸ்டருக்கு இந்த அபூபக்கர் எந்த உதவியும் செய்யப்படாது அல்லாஹ் முடிவெடுத்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறான், வலா யஅத்தலி உதுல் ஃபضل மின்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனமூடாக ஒரு செய்தியை சொல்றான். சிறப்புக்குரிய மனிதர்கள், இது ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். நாங்கெல்லாம் ஊர்ல கௌரவமா வாழ்ற ஆக்கள், சிறப்புக்குரிய ஆக்கள், அந்தஸ்தோட வாழ்ற ஆக்கள், வெள்ளை ஜொலியமாக இருக்கிறோம் என்று சொல்றோம் தானே, அவர்களுக்கு மிகப்பெரிய செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யஅத்தலி உதுல் ஃபضل மின்கும். உங்களில் சிறப்புக்குரியவர்கள், உங்களில் கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த தீர்மானங்களை எடுக்க முடியாது. என்ன தீர்மானம் தெரியுமா? நீங்கள் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உதவிகளை இதற்கு பிறகு கொடுக்க மாட்டோம் என்று சிறப்புக்குரிய மனிதர்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க மாட்டார்கள். நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பதையும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கருணை காட்டுவதையும், அந்த ரப்பு உங்களை சூழவாதிகளாக ஏற்றுக்கொள்வதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து கேள்வி கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு ஓடி வருகிறார்கள் மிஸ்தகத்திலே. எனக்கு தெரியுமா, மன்னிப்பு கேட்க ஓடி வருகிறார். சிறப்புக்குரிய மனுஷன் இந்த பண்பு என்ன தெரியுமா? தன்னுடைய மான மரியாதைகளை போட்டி இருந்தால் கூட அவன் அல்லாஹ் பார்த்து கொண்டு மன்னிச்சு போட்டு போறவன் தான் சிறப்புக்குரிய மனிதன். அவர்கள் தான் கௌரவமான மனிதர்கள். பாருங்க, நாங்க கௌரவத்தை எங்க காட்டுறோம் என்று இஸ்லாம் அதை சொல்லல. அல்லாஹ்வுடைய விவகாரம் என்று வருகிற போது கௌரவம் எல்லாம் அதுக்கு பின்னுக்குத்தான். அல்லாஹ்வுடைய விவகாரம் என்று வருகிற போது அந்த சிக்கல் எல்லாம் அதுக்கு பின்னால் தூக்கி வீசப்பட வேண்டும். கௌரவம் என்று நாங்கள் தூக்கி அடையக்கூடிய தலைக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது வேறு. இஸ்லாம் சொல்லுகிற அங்கீகாரம்ங்கிறது வேறொரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்ச அந்த கொடுமையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் என்னை சிறப்புக்குரிய மனிதன் என்று விழித்திருக்கிறார் என்றால் அந்த ரப்பிடத்தில் நான் ஒரு ஊத்தியனாக போய்விடக் கூடாது, அந்த ரப்பிடத்தில் நான் ஒரு மோசமான ஒரு மனிதனாக போய்விடக் கூடாது என்று மிக தெளிவாக இருந்தார்கள் என்றால் இது எங்களை மனசில் என்ன செய்யணும்? அளவாக பகிர்ந்து கொள்வது. சொந்த சகோதரர்களுக்கு மத்தியிலான அந்த உறவுகளில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி போட்டி போடுகின்ற, சண்டை பிடிக்கின்ற, கௌரவ பிரச்சனைகளாக மாற்றிக்கொள்கிற இந்த அம்சங்கள் என்னோட வாழ்க்கையில் இந்த தூரத்துக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறதாக அன்புக்கும் பெருமைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் யார்கள். அடுத்த ஒரு செய்தி பாருங்க. அழுகை எல்லாம் அடிக்கடி சொல்லுகிற பிரதானமான பகுதிதான் இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டு மிக பிரதானமான யுத்தம் நடந்துச்சு. ஒன்று சிஃபீன் என்று சொல்லுகிற யுத்தம், ஜமல் என்று சொல்லுகிற யுத்தம். இந்த ரெண்டு யுத்தங்களும் சஹாபாக்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்ட யுத்தம். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வை நேருக்கு நேர ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த வஹீயை உங்களுக்கு கொண்டு தருவதற்கு காரணியாக போனவர்கள், ரசூலுல்லாஹ்வால் அஷரத்துல் முபஷ்ஷிரீன் என்று
சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட தோழர்கள் இரு அணிகளாக பிரிந்து நின்று தங்களுக்கு இடையிலே போராட்டம் நடத்திக் கொண்டதுதான் சிஃபீன் ஜமல் என்று சொல்லுகிற இரண்டு யுத்தங்கள். அலிரலியல்லாஹு அடிக்கடி சஹாபாக்கள் தோழர்கள் உட்கார்ந்த நேரம் இந்த யுத்தத்துக்கு நடத்தி கவலைப்படுற நேரம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சிராத் என்று சொல்லுகிற பாலம், கடைசி பாலம், நரகத்துக்கு மேலால் இருக்கிற சிராத்துல் முஸ்தகீம் என்ற பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தை தாண்டி போனவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அந்த பாலத்தை தாண்டி யாரெல்லாம் சொர்க்கவாதிகளாக வந்தார்களோ அந்த நேரம் நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? இந்த உலகத்தில் யாரெல்லாம் தங்களுடைய மன கஷ்டங்களோடு, சஞ்சலங்களோடு, குரோதங்களோடு, பழிதீர்க்க வேண்டும் உணர்வோடு, பிடிவாதங்களோடு சந்தர்ப்பம் பார்த்து அலைந்து இருந்தார்களே, எல்லோரும் அவர்கள் சொர்க்கவாதிகளாக போனதற்கு பின்னால் செய்யற முதலாவது வேலை என்ன தெரியுமா? அவர்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் சகோதரர்களாக மாற்றி விடுவோம். அதுக்கப்புறம் தான் சொல்றோம். புரியோடும் என்ன தெரியுமா? பிடிவாதக்காரன் சொர்க்கத்துக்கு நொட் அலோட். எங்க சொர்க்கம் போருக்கு தகுதி இல்லாதவர்கள், அந்த குறம் விரிந்து நல்ல பழக்கங்களோடு சிராத்தை தாண்டி வந்தால் கூட அல்லாஹ் தஆலா சொர்க்கம் போறதுக்குரிய நிபந்தனையாக ஒரு உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசடு நீக்கப்பட்டதற்கு பின்னால் சகோதரர்களாக மாறியதற்கு பிறகுதான் நீங்க சொர்க்கம் போடும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார் என்றால் மனசுல அதை வச்சுக்கிட்டு அலைஞ்சிருக்க மிகப்பெரிய ஒரு மனநோய், அது மிகப்பெரிய ஒரு பாடம். நம்முடைய குடும்ப சுமைகளை தாண்டி யாரையாவது தூக்கி மனசுல வச்சுட்டு எப்படியாவது அவரை இல்லாமலாக்கொண்டு யோசிக்கக்கூடிய யோசனை இருக்கிறது. இது சொர்க்கத்துக்குரிய பண்பு கிடையாது என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அன்புக்கும் பெருமைக்கும் இஸ்லாமிக்கு இப்படி இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஏராளமான நல்ல பண்புகளையும் நல்ல செய்திகளையும் கொண்டு வருவதால் எங்கள் வாழ்க்கை மிக பெருமதியான கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அது பார்த்து போடுவோம். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. அன்புக்கும் பெருமைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிடிவாதம், அதே நேரம் ஒரு வரட்டு கௌரவம் எங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற போது சொந்த பிள்ளைகளை கூட பிரிகின்ற பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில் ஏறாது, அதை பிரித்து வைக்கக்கூடியவர்களும் ஏறாது. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஞாபகம் வைக்கிறார்கள். ஒரு போராட்ட களம், இஸ்லாத்தை எதிர்த்து ஒரு பெண்மணி நிற்கிறார். தன் பிள்ளையோட முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு அந்த போராட்ட களத்தை சந்திக்கிறார். யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால கைதிகளாக பிடிக்கிறார்கள். அந்த பெண்ணையும் சேர்த்து கைதிகளாக பிடிக்கிறார்கள். அந்த பெண்மணி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அபூ அய்யூப் அல் அன்சாரி எல்லாம் வாராங்க, வந்து கேட்கிறாங்க, என்னத்துக்குமா அழுது இருக்கிறாங்க? இல்ல, எந்த புள்ள கைதிகள்ல அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறார், அந்த புள்ளை எனக்கு எடுத்துட்டாங்க. அபூ அய்யூப் அல் அன்சாரி எல்லாம் போயிட்டு அது தாயை கூட்டு தெரியல, உங்களோட பிள்ளை இருந்து காட்டுங்கிறான். அந்த தாய் தந்த பிள்ளை அடையாளம் வந்து கொண்டு வாரான். படைக்கு தளபதியாக இருந்தவர் வாரான். அபூ அய்யூப் அல் அன்சாரி எல்லாம் கேட்கிறான், நீங்க எப்படி இந்த பிள்ளையை பிடிச்சு கொடுத்து எப்படி சேர்த்து விடுவீங்க? அவங்க சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், தாயையும் பிள்ளையும் யார் பிரிக்கிறானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்னார். தாயையும் பிள்ளையும் பிரித்தவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றார். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் திருமணத்துக்கு பின்னால நிறைய பேர் தன்னோட மனைவி அம்மாவோடு பிரிச்சுட்டாங்க, அல்லது மனைவிமார்கள் தன்னோட கணவன்மார்களை அவங்களோட அப்பா அம்மாவோட சேர்ந்து விட்டு பிரிச்சுட்டாங்க. நிறைய குடும்பங்கள் அப்படியே பிரிஞ்சு போகுது. யாரு பிரிய வேலை? சொர்க்கவாதி பிரிய வேலை கிடையாது. என்ன சொல்றோம்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு தண்டனைகளை தங்களுக்குள் அவர்கள் போட்டுக் கொள்கிறார். இஸ்லாமில் வேணாம். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. பனு இஸ்ரவேல் காலத்தில், ஏனென்றால் மனிதன் தவறுக்குரியவன், அந்த தவறிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சியை அவன் தான் செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் என்ன செய்றாங்கன்னா, ஸலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகிறாங்க. மக்கள் எல்லாம் அழைச்சி வெட்ட வெளியில உட்கார வச்சு என்ன செய்யறாங்க, மழை வேண்டி பிரார்த்திக்கிறாங்க. பிரார்த்திக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான்,
மூசாவே, உங்களோட கூட்டத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், கூட்டத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் யாருண்டா 40 வருஷம் பாவம் செஞ்சிருக்கிறான். 40 வருஷம் பாவியாக, எனக்கு பாவியாக இருந்திருக்கிறான். அவனை வெளியே அனுப்புங்க, நான் மலையை பொழிக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் மக்களுக்கு சொல்றாங்க, ஒரு ஆள் இருக்கிறான், அந்த ஆள் 40 வருஷமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆள் வெளியே போன அல்லாஹ் தஆலா மலையை தருவான். இந்த மனுஷனுக்கு விளங்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளைத்தான் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னத்தான் சொல்றாங்கன்னு அவருக்கு விளங்கிச்சு. சத்தம் போடாமல் இருக்கிறாங்க. 2வது தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு ஆளுக்காக வேண்டி அவருக்கு பேர மழை நிச்சு, அந்த ஆள் வெளியே போகும், அல்லாஹ் தஆலா மழையை தருவான் சொல்றாங்க. இந்த மனுஷன் அல்லாஹ் கிட்ட கையெழுறாங்க, யாரும் 40 வருஷமா நான் பாவிந்து உனக்கு மட்டும் தந்து, 40 வருஷமா உனக்கு நான் பாவம் செய்து மறைத்து வைத்திருப்போம். நீ இவ்வளவு மக்களுக்கு முன்னால என்ன பழி கேட்டுப்படுகிறாங்க, இவ்வளவு பேருக்கு முன்னால என்னை நீ அவமானப்படுத்தினார். யாரும் உனக்கிட்ட நான் இப்போ நான் இப்போது உன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறேன். 40 வருஷமாக செய்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் வெளியே வரணும், என்ன அவமானப்படுத்துகிறார் என்ன அல்லாஹ். இந்த மனுஷன் கையெழுந்தார். கையெழுந்ததுனால மழை பொழியுது. மழை பொழிஞ்ச உடனே மூசா திரும்ப அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், யா அல்லாஹ், ஒரு மனுஷனை வெளியேற்றினால் மழையை தருவேன் என்று சொன்னாங்க. யாரும் வெளியே போன மாதிரி விலங்கல்ல, மழை எப்படி பெஞ்சுதுன்னு கேட்கிறான். கேட்கிற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் சொன்ன நிபந்தனையை விட அந்த மனிதர்களிடத்தில் நெருங்கிய விதம் அதை விட பெருமதியானது. அல்லாஹ் தஆலா விடத்தில் அந்த அடியார் நெருங்கிக்கிறதை கொண்டு தௌபாவை கொண்டு நெருங்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொன்னது அவர் வெளியே அனுப்பு மழையை தருவோம் என்று. அனுப்ப சொன்ன காரணத்தை விட அவர் நெருங்கிய காரணம் இருக்கிறேன், அது மிகவும் சிறப்புக்குரியது, நான் விரும்பக்கூடிய காரணம் சொன்னதுக்கு பின்னால மூசா கேட்கிறாங்க, அந்த ஆள் யாருன்னு எனக்கு காட்டிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எனக்கும் அவளுக்கும் சம்பந்தமானது, எனக்கும் அவளுக்கும் சம்பந்தமானது. மூசாவே, இதை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு கிடையாது என்றால் அன்பு இஸ்லாமிய சொல்லுறேன். என் வாழ்க்கையில் நிறைய தவறு நடந்திருக்கும். பிள்ளைகளோடு கோவிச்சு இருக்கும், மனைவி மக்களோடு கோவிச்சு இருக்கும், சொந்த சகோதரங்களோடு கோவிச்சு இருக்கும். அது சாதாரணமான உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விவகாரமாக இருக்கும். யாராவது சொந்த சகோதரோட உகதுக்களும் பதிர்களத்தை சந்தித்திருக்க மாட்டேன். சாதாரண சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். தௌபா கேளுங்க, அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு போதுமானது. சில நேரம் சில மனிதர்கள் எதுவுமே செஞ்சு கொள்ளலேன்னு யோசிப்போம், ஆனால் அவர் கபுராலியா போயிருப்பார். அதுக்கப்புறம் கவலைப்படுவோம், அந்த மனுஷன் ஒரு முறையாவது சந்திச்சிருக்கலாம், ஒரு முறையாவது பேசிச்சிருக்கலாமே, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது மிஸ்ஸா போய்விட்டது என்று இங்கு கவலைப்படுகிற நிறைய பேர்களுக்கு உண்டாகி. அதனால போகும், பேசுங்க. உலகத்தில் அவமானம் சின்ன விஷயம், சாதாரண விஷயம். ஆயிஷா ரலியல்லாஹு அவமானப்பட்டதை விட பெரிய விஷயம் கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவமானப்படுத்தியதை விட பெரிய விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹை தலைகுனிய வைச்சதை விட பெரிய விஷயம் எனக்கு மத்தியில் எதுவும் நடந்து போகல. சாதாரண சின்ன விஷயம். தனி உட்கார்ந்து பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்தில் தேவையில்லாத இடத்தில் சிரித்துக் கொண்டது ஒரு பெரிய தகராறாக மாறி போயிருக்கும். சிறிய இடத்தில் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சம்பவம் பெரிய ஒரு பரம்பரை பகையாக மாறி போயிருக்கும் என்றால் அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பை நாங்கள் கட்டாயம் திறந்து கொள்வோம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா நாம் கையேந்தினால் பெருங்கையோடு அல்லாஹ் தஆலா ஓதுங்களை திருப்பி எழுப்ப மாட்டான். அந்த ரப்பு பெருமதிமானவன். சில நேரங்களில் பாப்பமாரோட்டு கோச்சிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் அல்லாஹ் கிட்ட கேட்பான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் பெரிய நன்மை எல்லாம் ஒன்றும் செய்யலை, பெரிய நன்மை எல்லாம் ஒன்றும் செய்யலை, ஆனால் சொர்க்கத்தில் மிகப்பெரிய தரஜாக்கள் எனக்கு தந்துட்டீங்க ஏன் என்று கேட்பான். கேட்கிற நேரம் அந்த மனிதன் சொல்லுவான், இந்த மௌத்தானதுக்கு பின்னால உங்க பிள்ளைகள் உனக்காக பிரார்த்தித்தார்கள், அந்த பிள்ளைகள் உனக்காக பிரார்த்தித்தார்கள், அந்த பிரார்த்தனை உங்களுடைய தரஜாவை நிறுத்திக் கொண்டே போகுது என்றார்கள். என்றால் பிள்ளைகள் உங்களுக்கு துஆ கேட்கிற பிள்ளைகளாக மாற்றி, அடுத்தவனுக்கு கம்பு தூக்குற, அடுத்தவனுக்கு ஆயுதம் தூக்குற பிள்ளைகளாக மாட்டாம, எங்களோட இளமை காலத்தில் இபாதத்துக்கள் குறைவாக இருக்குதா, வயது போன காலத்தில் இபாதத்துக்கள் செஞ்சு கொள்ள முடியலையா, இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் எங்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு துஆ கேட்கிற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை மாத்துகிற நேரம் அல்லாஹ் தலைமுறை தரஜாக்களையும் உயர்த்துவான். என்றால் அந்த தரஜாக்கள் உயர்ந்த தரஜாக்களை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா இந்த எங்களை மாற்றிடுவானாக. ஹதா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.